ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வெளியே இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண போஸ்டரோட தாட்ஸ், எனர்ஜிஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஜென்ரல் ரீடிங்னால என்ன இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஃபீலிங் வேணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, toxic marriage, okay, milestone, soul connection. ஸோ மேக்ஸிமம் நம்ம கார்டு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு டைமில் மேக்ஸிமம் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதுங்க. காரணம் கார்டு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு டைமில் உங்களோட எனர்ஜி இங்கே கனெக்ட் ஆகுறது. ஓகே, opposing, fascination, imagination, caution, weakness, complaint, vibration, decide. So bottom of the deck, holding on. Master, moment to moment, totality, stress, isolation, first lives, flowering, sharing, existence, rebel, fool, rebirth, mind. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தென் இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டேஜ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மஸ்ட் சேனல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்க கண்டினியூஸாக நம்ம சேனல் கூட நீங்கள் ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் உங்களோட எனர்ஜிஸ் நமக்கு எங்கே கலெக்டிவ் ரீடிங்கில் ரிசீவ் ஆகும். ஓகே ஓகே, தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தென் நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் மேபி இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம், கர்மாவாக இருக்கலாம். ஓகே, காரணம் கேட்டிங்க அப்படின்னா இஸ் அப்கோர்ஸ் ட்ரூவான விஷயமாகும். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம், இல்லைங்க ஒரு 2 ரிலேஷன்ஷிப்பில் போகிறோம், 3 ரிலேஷன்ஷிப்பில் போகிறோம். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம நினைக்கிற டைம் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வெளியே வர முடியும். ஸோ அது நம்ம மைண்டையோ ஹார்ட்டையோ அத்தனை மாத்திரம் நமக்கு பெயின்ஃபுல் இருக்காது. எஸ், ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம இருக்கிறோம், நம்ம வந்து வெளியே வரோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 மந்த்து நமக்கு ஒரு லைட்டாக ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குமா இருக்கும், இல்லைங்க ஒரு கில்ட் ஃபீல் ஆகுமா இருக்கும். தென் அதுக்கப்புறம் நம்ம பழகிடும், நம்ம நார்மல் லைஃப்பை நம்ம லீட் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது கர்மாவான் பல டைம் உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட்டுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம் இது கர்மாவா. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் டோட்டலி ஆப்போசிட், நம்மளோட கேரக்டர் வேறு, அவங்களோட கேரக்டர்ஸ் வேறு. டோட்டலாக சொல்லப்போனால் எனக்கும் அவனுக்கும் மேட்ச் ஆகாது, செட் ஆகாது. அவனோட பாத் வேறு, என்னோட பாத் வேறு, இல்லைன்னா என்னோடய ஃபீலிங்ஸ் வேறு, அவனோட ஃபீலிங்ஸ் வேறு. ஸோ 2 பேரும் டோட்லி டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து மாட்டும்போது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கேரிங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு எத்தனையோ வாட்டி நீங்கள் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணியிருக்கலாம்.
பட் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆக முடியலை. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பே கண்டினியூ பண்ணுற மாதிரி, இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கலாம். அப்படி ஃபீல் ஆயிருக்கேன் அப்படின்னா இது ஒரு மனசில் ஆக்கியது கர்மா. ஓகே, ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஆகும். மேபி இந்த ஒரு பர்சனும் நீங்களும் ஆல்ரெடி ஃபாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கலாம். அந்த ஒரு டைமில் என்ன சொல்கிறது, மேபி நமக்கு ட்ரூவான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜென்மமும் நமக்கு ஃபிசிக்கல் பாடி தான் வேறியே தவிர ஆன்மா கழிவு கிடையாது. இந்த உங்களோட ஆன்மாவும் அந்த ஒரு பர்சனோட ஆன்மாவும் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஜென்மத்தில் கனெக்ட் ஆகிருக்கலாம். அந்த ஒரு டைமில் நீங்கள் இந்த ஒரு பர்சனை மேபி கஷ்டப்படுத்திருக்கலாம். அதனோட பெயினை மனசிலாக்கிறதுக்காக இந்த ஒரு ஜென்மத்தில் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கலாம் மறுபடியும். அப்படி இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபாஸ்ட் லைஃப்ஸ் ஒரு காரணம் நமக்கு டேரக்டாகவே வந்துட்டு ஃபாஸ்ட் லைஃப்ஸ். அட் த சேம் டைம் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலி பேலன்ஸ் நம்ம சொல்லலாம். எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, சின்ன வயசுல இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நிறைய அடிப்பட்டு வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, இல்லைங்க நிறைய லெசன் லேர்ன் பண்ண ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, அத்தனை மாத்திரம் இவருக்கு லைஃப்பில் பெயின் அனுபவிச்சுட்டு உண்டு. அதனால தான் இந்த ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக கரண்ட்லி ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். சின்ன வயசுலேயே நிறைய ட்ராமா, ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், இல்லைங்கி பேரண்ட்ஸ் வைஸாக இருக்கட்டும், இவர் பல ட்ராமா இவருக்கு லைஃப்பில் இவர் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. பல லெசன் இவர் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. பல லெசன் லேர்ன் பண்ணவங்க ஒரு டைமில் அனுபவிச்சு ஸ்ட்ராங்காக மாறுறது மாதிரி இவர் ஸ்ட்ராங் ஆகிட்டு உண்டு. ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன், மைண்டு பவர் ஒரு பர்சன், எமோஷனல் எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு பர்சன் கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. டோட்லி என்ன சொல்கிறது, இவர்கிட்ட அழுது காட்டியோ, இல்லைங்கி நீங்கள் 1008 மெசேஜ் பண்ணியோ, இல்லைங்க இவரை நீங்கள் பிளாக்மெயில் பண்ணியோ உங்கள் பக்கம் கொண்டு வரலாம் அப்படின்னா அது நடக்காத விஷயமாகும். ஓகே, ஏன்னா இவர் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ஒரு கேரக்டர், ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு கேரக்டர். இவரை பொறுத்த மட்டும் நான் நல்லா இருக்கணும், என் லைஃப் க்ரோ ஆகணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், சேஃபாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. பல டைம் இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் கூட ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, சேம் அதே வைப்ரேஷன் உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். மேபி ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏதோ இந்த ஒரு பர்சனை பல ஜென்மங்களாக நான் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகிருக்குது, இல்லைங்க பல ஜென்மங்களாக நானும் பேசி க்ளோஸான ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு பார்த்த ஒரு கொஞ்ச நாள்லேயே ரொம்ப டீப்பாக மேபி ஒரு 10 days இல்லைங்க 1 monthலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வருஷக்கணக்காக நீங்களும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃபீல் உங்களுக்கு ஆகிருக்கலாம். இவருக்கு ஒரு வைப்ரேஷன் உங்க கூட ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் அந்த ஒரு வைப்ரேஷன் இந்த பர்சன் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இல்லை. ஓகே, இவரை பொறுத்த மட்டும் ஜஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கும், அஃபெக்ஷனாக இருக்கும். அது ஒரு லவ்வுங்கிறது, அது ஒரு லவ் ஆகும், ட்ரூ லவ் ஆகும், சோல் கனெக்ஷன் ஆகும். இவர் அதை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை, எதிர்பார்த்துட்டு இல்லை, இல்லைங்க அதை ட்ரஸ்ட் பண்ணிட்டு இல்லை. இவரை பொறுத்த மட்டும் ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், ஒரு அஃபெக்ஷனாக இருக்கும். ஓகே, அப்போது நான் 2 பேருக்குமே சேம் ஃபீலிங் தான் ஆகிட்டு உண்டு. பட் நீங்கள் இந்த போஸ்டருக்கு எனக்கு ஏதோ ஒரு ஜென்ம பந்தம் இருக்குது, இல்லைங்க ஒரு ஆத்மா பந்தம் இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியாவது முன்னோட்டு கொண்டு போகணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியாவது நான் வந்து ஜெயிச்சு காட்டணும், இல்லைங்க எப்படியாவது இந்த போஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. பட் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அத்தனை மாத்திரம் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு ஒரு தாட் உங்களுக்கே ஃபீல் ஆகிட்டு. அப்போ ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது முன்னோட்டு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருவோண்டு. ஓகே, பட் நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஜஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கும், அஃபெக்ஷனாக இருக்குது, மைண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத காட்டிலும் ப்ராக்டிக்கல் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இவர் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு. ஓகே, ஸோ நமக்கு இது இம்பார்ட்டன்ட். இவரை பொறுத்த மட்டும் அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, கோபத்தில் சுச்சுவேஷன் போகிற கேரக்டர், எதையும் சீரியஸாக எடுக்க ஒரு கேரக்டர் வர்ற போல் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயத்தில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், கேர் பண்ணணும், லவ் பண்ணணும், இல்லைங்க ரிலேஷன்ஷிப் நம்ம கையை விட்டு போகணும் ஒரு தாட் உண்டுனாலும் எல்லாம் வரப்போலாம் பார்த்துக்கலாம், அந்த டைம் பார்த்துக்கலாம். ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர், இம்மெச்சூரிட்டி, ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் இம்மெச்சூரிட்டி ஒரு கேரக்டர். நார்மலி இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது பவர்ஃபுல்லாக ஒரு கேரக்டராக இருக்கலாம், பக்கா டீசனாக ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது இம்மெச்சூரிட்டி ஆகும். ஸோ அப்போ நமக்கு இங்கே ஃபீல் ஆகிற விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறது நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு. பட் இவர் அதை எப்படி மனசிலாக்கிட்டு அப்படின்னா அட்ராக்ஷனாக இருக்கும், அஃபெக்ஷனாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவர் நினச்சிட்டு, ஸோ அதனால் இவர் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மைண்ட் கொடுத்துட்டு இல்லை, எஃபோர்ட் கொடுத்துட்டு இல்லை, ஜஸ்ட் இது ஒரு அட்ராக்ஷன் போனால் எல்லாம் போய் காணும், இதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம், இந்த ஒரு தாட்டில் இந்த ரிலேஷன்ஷிப் இவர் முன்னோட்டு கொண்டு போயிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சங்கடப்படும் போதாக இருக்கட்டும், நீங்கள் வந்து சேடாக இருக்கிற ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இவருக்கு ஏதோ அது எனர்ஜி வைஸ் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டுனாலும் அதை வேறு மைண்டு பண்ணிட்டு இல்லை. ஓகே,
மைண்டு பண்ணிட்டு இல்லை. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் ஆக்சுவலி இவரோட மைண்டுங்கிறது இவரோட சிஸ்டம் ஆகும். சிஸ்டமில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் ஆப்ரேட் ஆகணும். இவர் என்ன நினச்சிருக்காரு அதை மட்டும் தான் லைஃப்பில் நடக்கும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். எல்லாம் கரெக்டாக ஒரு பிளானிங்கில் போகணும், பிளானிங்கில் நடக்கும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். இவ்வளோ ஆரம்பத்தில் இவர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், இது நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம் ஒரு தோட் இவருக்கு ஆரம்பத்திலே ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் இவர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இல்லை. ஓகே, பல டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன பார்க்குறதுக்கு இவர் பிளான் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா புதுசாக இவருக்கு இவருக்கு வேறு யாரு கூட இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை, உங்கள் கூட இது ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. பல டைம் இவர் இது அட்ராக்ஷன் நினச்சிட்டு உண்டு. இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு உங்களோட எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுதா இருக்கலாம், இல்லைங்க ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இவர் உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவருக்கு இது சரி, எனக்கு இந்த ஒரு எல்லாருக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு இந்த ஒரு போஸ்ட்கிட்ட இருக்க முடியல. இந்த ஒரு போஸ்டன் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் எனக்கு ஃபீல் ஆகுது. இவங்க லைஃப்பில் வந்த பிறகு மென்டலி நான் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு வேறு இதில் கொஞ்சம் மைண்டு ஃபோக்கஸ் ஆகலை, இல்லைங்க ஃபுல்லாக எனக்கு அவங்கள பற்றி ஒரு தோட்ஸ் ஆகுது. இவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு விட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஓடுறதுக்கு இவர் பல டைம் ட்ரை பண்ணிட்டு உண்டு. ஓகே, காரணம் தேடிட்டு எப்படி கணக்கு விட்டுறது, எப்படி இவங்களை விட்டு ஓடுறது, பல டைம் இவர் காரணம் தேடிட்டு சுத்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகணுங்கிறது உங்களோட ட்ரீமாக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பை விட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு வேண்டாம், ரிலேஷன்ஷிப் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறது இவரோட டிசிஷனாக இருக்கலாம். டோட்லி ரிலேஷன்ஷிப்பில் வந்து சுத்தமாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பல டைம் நீங்கள் சேட் ஆகிட்டு உண்டு, டிப்ரெஷன் வரைக்கும் போயிட்டு உண்டு. என்னோட கேரக்டர் வேறு, இவரோட கேரக்டர் வேறு, டோட்லி என்னோட எனர்ஜி லெவலுக்கு ஒரு இன்ச்சு கூட மேட்ச் ஆகாத ஒரு கேரக்டர் என் லைஃப்பில் எதுக்கு வந்துச்சு. எனக்கு ஏன் நான் வந்து விலகணும்னு நினச்சா என்னால் விலக முடியல, ஏன் நான் விலகணும்னு நினச்சா மறுபடியும் எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன். போய் உங்களுக்கே மேபி இந்த ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கலாம். கர்மாவா, நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கேனா, அதுக்கு பழி வாங்க இந்த ஜென்மத்தில் எனக்கு வந்திருக்கானா, இது கர்மாவா கார்மிக்காக உங்களுக்கு பல டைம் ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் உங்களோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா சுத்த டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர், டோட்டலி ஆப்போசிட், உங்களுக்கு டோட்டலி ஆப்போசிட்டாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் இவர் மைண்டு பண்ணிட்டு இல்லை, அதை மனசிலாக்கிட்டு இல்லை. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வேறொருத்தவங்களோட பேசுகிறது, வேறொரு ஆப்ஷனை தேடி போகிறது, மைண்ட் கேம் கழிக்கிறது, சீட்டிங் பண்ணுறது, உங்களுக்கே சுத்தமாக எனக்கும் செட் ஆகாத ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகிட்டு உண்டு. காரணம் நீங்கள் பயங்கர கோபத்துலேங்க நீங்கள் இருக்கிறீங்க. போதும் பயங்கர கோவம் உண்டு. போதும், இதுக்கு மேலே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வலியும் வேலையும் எனக்கு அனுபவிக்க முடியாது, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு ஒரு தோட்டம் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, சேசிங்கெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு, எஃபோர்ட் கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா அவனுக்கு முக்கியங்கிறது அவனோட ஈகோ, ஆட்டிடியூட், அவன் நினைக்கிற ரீதிக்கு அவன் உங்களுக்கு மேபி இந்த போட்டோட கேரக்டர்ஸ் உங்களுக்கு மனசுலாம் இருக்கலாம். பிடிவாதக்காரே, ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். இவன் எல்லாம் டக்குன்னு மனசு மாதிரியோ இல்லைங்க திரும்பி எடுத்து வர மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ட்ரஸ்ட்டும் உங்களுக்கு இல்லை. இவன் இந்த மாதிரி ஒரு பர்சன் திருந்துவாங்கன்னு உங்களுக்கு தோணிட்டும் இல்லை. உங்களுக்கு அது ஏன்னா இவரோட கேரக்டர் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவருக்காக வெயிட் பண்ணுறது சுத்த முட்டாள்தனமான ஒரு விஷயம். இவன் திருந்துவான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் உண்டு, உங்களுக்கு எந்த ஒரு ஹோப்பும் ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஸோ நீங்கள் காரண்டி பயங்கர கோவத்தில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஆக்ஷன் எடுக்கிறது நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ இந்த வைப்ரேஷன் யாரும் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, அதர்வைஸ் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி ரெசனேட் ஆகும். லாஸ்ட் நைட் இவரோட தாட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நார்மலி இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி இவர் வெளியே பயங்கரமாக ஒரு பில்டப் காட்டுக்கலாம். ஓகே, அப்படியாக இப்படியாக என் லைஃப் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குது, நான் நினைக்கிற மாதிரியே போயிட்டுருக்குது, நான் மட்டும்தான் க்ரோ ஆகிட்டே இருக்கேன். இவர் பயங்கரமாக வெளியே இவர் பந்த காட்டிட்டு தெரியலாம். டீப் இன்சைட் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ். ஓகே, சப்போஸ் இவர் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாக வந்துட்டு உண்டு, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, பட் வெளியே காட்டிக்கிறது அப்படியாக இப்படியாகும், நான் நல்லா போயிட்டுருக்கு, உள்ளே என் லைஃப் மட்டும் தான் சூப்பராக டீசெண்டாக போயிட்டுருக்குது. இவர் வெளியே காட்டிக்கிறது, அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி இவர் வெளியே காட்டிக்கலாம். டீப் இன்சைட் நம்ம செக் பண்ணி பார்க்குற ஸ்ட்ரெஸ். எதனால் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு சோலோ கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. பல டைம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பர்சன் உங்கள் வீக்னஸை மனசில் ஆக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ளே பண்ணிட்டு உண்டு, ஆப்ரேட் பண்ணிட்டு உண்டு, ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷனில் கொடுக்குறதுக்கான தேட்டு உண்டு. பட் ரிலேஷன்ஷிப் மேபி செப்பரேஷனில் இருக்கலாம். ஓகே, பட் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு உங்கள் கூட சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு ஆத்ம பந்தம் ஃபீல் ஆகுது. கான்டாக்டில் இல்லாமல் இருக்கலாம், கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கலாம். பட் என்ன இவருக்கு ஆத்மா தேடுது,
நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, தூரத்துலேருந்து ஒரு வாட்டி உங்களை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா? இவருக்கு உள்ளுக்குள்ளே ஆத்மா இதே ஹார்ட் ஏங்குது. ஓகே. பட் இவருக்கு மைண்டு செட் ஆகாது, செட் ஆகாது. இது நமக்கு செட் ஆகும். மைண்டு செட் ஆகாது, செட் ஆகாது. இது நமக்கு தேவையே இல்லை. அவங்க கேரக்டர் வேறு, நம்ம கேரக்டர் வேறு. இது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் ஆகும். வேண்டான்னு இவர் மைண்டு கொண்டு திங்க் பண்ணாலும் ஹார்ட்டு துடிக்குது, ஏங்குது. ஒரு வாட்டி நம்ம கண்ணில் பற்ற மாட்டாங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, லைஃப்பில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, ஹாப்பியாக இருக்காங்களா, ஏங்குது இவருக்கு. ஓகே. அப்போ இவரோட மைண்டும் ஹார்ட்டுக்கு ஒரு ஃபைட்டிங் நம்ம சொல்லலாம். என்னதான் இவர் வெளியே அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி இவர் காட்டிக்கிட்டாலும் டீப் இன்சைடு இவருக்கு வந்து உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அதை கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு டைமில் பயங்கர ஸ்ட்ரெஸ், இவர் லாஸ்ட் டேஸ் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உண்டு. ஏன் நான் அவளை திங்க் பண்ணிகிட்ருக்கேன், ஓகே, ஏன் எனக்கு அவளை பார்க்கணுன்னு தோணுது, ஓகே, எனக்கு ஏன் அவளோட சுச்சுவேஷன் ஆகணும்னு தோணுது, ஓகே, பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். லாஸ்ட் டைம் இவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உண்டு. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, இவர் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால் இவருக்கு மைண்டில் 24/7 உங்களோட தாட்ஸ் உண்டு. இதனால் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வருது, இவருக்கும் எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. 24/7 இவரோட மைண்டில் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் உண்டு. இவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கார் நம்ம சொல்லலாம். பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். ஹோல்டிங் ஆன் மூவ் ஆன் ஆகிட்டு இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்காரு. ஏன்னா இவருக்கு ஒரு ரியலைசேஷன் இவருக்கும் வந்துட்டு நம்ம சொல்லலாம். எனக்கு ஏன் வந்து நான் இந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் ஸ்டக் ஆகிட்டு இல்லை, எந்த ஒரு பர்சன்கிட்ட நான் ஸ்டக் ஆகிட்டு இல்லை, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் ஏன் ஸ்டக் ஆகிறேன், எனக்கு மைண்டுக்கு கண்ட்ரோல் இல்லை. இவருக்கு ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு மைண்டு ஏன் நான் நினைக்கிற மாதிரி ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது. ஒரு டைமில் மேபி ஒரு டைமில் இந்த பர்சன் இப்போ நம்மளும் மேபி அந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்லலாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைண்டு நம்மளோட கண்ட்ரோல் நின்றுருக்கும். கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு 24/7 இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் வந்து வேறு இதில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அப்போ இவருக்கும் அந்த மாதிரி தான் 24/7 மைண்டில் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் உண்டு. அது தாட்ஸ் வர இவருக்கு உள்ளுக்குள்ளே இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம், இந்த ஒரு பர்சன் இல்லைங்க எனக்கு லைஃப் கம்ப்ளீட் ஆகிறது தான், இந்த ஒரு பர்சனுக்கு எனக்கு என்ன பந்தம், ஏன் நான் டிஸ்டர்ப் ஆகுறேன், ஏன் என் மைண்டு வந்து 24/7 அவங்க தாட்ஸ் வருது, எனக்கு வேறு இதில் எனக்கு ஏன் மைண்ட் ஆப்ரேட் ஆகலை, ஏன் எனக்கு வேறு இதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக எனக்கு நிற்க முடியலை. அப்போ எனக்கு இவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு ஆத்ம பந்தம் இருக்குது இல்லைங்க, இவங்க இல்லை எனக்கு லைஃப் கம்ப்ளீட் ஆகாதா, இல்லைங்க ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் இவங்க உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாரு லைஃப்பில் நீங்கள் வேணும். ஏன்னா மேபி நீங்கள் கான்டாக்டில் இருக்கும்போது கூட இவருக்கு மைண்ட் இத்தனை மாத்திரம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இல்லை. செப்பரேஷன் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஃபுல்லாக உங்களை பற்றி ஒரு தாட்ஸ் வருது, ட்ரீமில் கனெக்ட் ஆகுறது, ஒரு டீப் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. நானும் அவளை கான்டாக்டில் இருக்கும்போது கூட நான் இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டில்ல, அவள் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஏன் ஃபுல்லாக அவளை பற்றின ஒரு தாட்ஸ் வருது. இப்படியே நம்ம லைஃப்பில் முன்னோட்டு கொண்டு போனப்போ நமக்கு லைஃப் எப்படி வாழ்கிறது, இதை யார்கிட்ட சொல்லி மனசில் ஆக்குறது. ஒரு பர்சன்கிட்ட போய் நமக்கு சொல்ல முடியுமா 24/7 என் மைண்ட் அவளை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி என்ன நினைப்பாங்க. செப்பரேஷன் ஆனது எனக்கும் அவளுக்கு செப்பரேஷன் ஆன பிறகு எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது. மேபி அவள் என்னை மிஸ் பண்ணுறாளோ, எனக்கு திங்க் பண்ணுறாளோ, அதனால தான் என் மைண்டில் 24/7 தாட்ஸ் வருதோ. அப்போ செப்பரேஷன் ஆனனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வருது. அப்போ எனக்கு லைஃப்பில் மறுபடியும் வந்துட்டு அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகாதில்ல, என் மைண்ட் ஒரு காமாக இருக்கும்ல, ஒரு அமைதியாக இருக்கும்ல. அதனால இவங்களை ஹோல்டு பண்ணிங்க. ஒரு லைஃப்பில் நீங்கள் வேணுங்கிற தாட் இவருக்கு வந்துட்டு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஒரு செப்பரேஷனில் 24/7 உங்களோட தாட்ஸ் அவருக்கு மைண்டை டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. இவருக்கு முன்னோட்டு கொண்டு போக முடியும். எத்தனை நாள் முன்னோட்டு கொண்டு போகலாம், பேலன்ஸ் பண்ணலாம், எத்தனை நாள் பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் சொல்ல போனால் இந்த பர்சன் பயங்கர டவுன் ஆகுது. ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குது நம்ம சொல்லலாம். எதனால் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குது அப்படின்னா இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் அத்தனை மாத்திரம் மைண்ட் கேம் கழிச்சிட்டு உங்களோட வீக்னஸ் இவர் படித்து வச்சு நான் சொன்னேன். இவர் பயங்கர மைண்டு பவர் ஒரு பர்சன் ஆகும். நீங்கள் டோட்லி எமோஷன் ஆகும். உங்கள் வீக்னஸ் இவர் படித்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி இவர் உங்களை ஆப்ரேட் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு மைண்டில் ஒரு பீஸ் இல்லை. இந்த ஒரு பர்சனுக்கு மைண்டில் டோட்டலி ஒரு பீஸ் இல்லை. நீங்கள் உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு இவருக்கு மைண்ட்லேயே ஒரு அமைதி இல்லை, மனசமாதானம் இல்லை, டோட்டலி இவருக்கு மைண்டு ஆப்ரேட் ஆகலை, இவருக்கு ஸ்டக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, எதுலேயும் மைண்டு ஃபோக்கஸ் ஆகலை, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் தான் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இவருக்கு லைஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். இவருக்கு மைண்டு நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், ஓகே, எனக்கு லைஃப்பில் கரண்ட்லி ஒரு பீஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், என் மேலே மிஸ்டேக் இருக்குது, நான் ஏதோ ஒரு வேண்டாத வேலை நான் செஞ்சுருக்கேன், அதனால தான் எனக்கு லைஃப்பில் கரண்ட்லி பீஸ் இல்லை. மேபி இந்த ஒரு பர்சனுக்கு நான் பண்ண துரோகத்துக்காக இருக்கலாம், கர்மாவாக இருக்கலாம், தலைவிதியாக இருக்கலாம், அதனால தான் எனக்கு லைஃப்பில் ஒரு மென்டல் பீஸ் இல்லாமல் போயிட்டு உண்டு.
அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஸோ இவருக்கு லைஃப்பில் கரண்ட்லி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துட்டுருக்கு. நம்ம சொல்லலாம் டோட்டலி டவுன் ஆகும் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் பக்கா டவுன். ஓகே. ஸோ இவருக்கு மேபி பல டைம் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். உனக்கு எப்போவுமே தேவை வந்து உன்னோட ஃபேமிலி, உன்னோட சொசைட்டி, உன்னோட ட்ரெடிஷ்னல், உன்னோட ஆப்ஷன்ஸ். நீ நீ எனக்காக எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்கல. மேபி இது மேரிட் அஃபர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீ எனக்கு எந்த ஒரு கேர் பண்ணல, எந்த ஒரு லவ் பண்ணல, இல்லைங்க இந்த ரிலேஷன் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நீ எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது நீ ரெடி இல்லை அப்படின்னு நீங்கள் பல டைம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். பட் லாஸ்ட் டேட் இவர் சிந்திச்சிருந்த அந்த விஷயங்கள்லாம். ஓகே. ஸோ இவர் கரண்ட்லி இமேஜினேஷனில் எங்கே வாழ்ந்துட்டுருக்காரு ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா. ஏன்னா இவரால் வந்து உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரதை ஸ்டாப் பண்ண முடியல, பிரேக் பண்ண முடியலை. மேபி ஸ்டார்டிங்கில் குறைச்சி மூவ் ஆன் ஆகுது இவரை ட்ரை பண்ணியிருக்கலாம். இவர் எல்லா ட்ரையும் பண்ணி கரண்ட்லி டவுன் ஆகும். இதுக்கு மேலே எனக்கு முடியாது. ஓகே. செப்பரேஷன் ஆன பிறகு இன்னும் உங்களை பற்றி டீப்பாக தாட்ஸ் வருது, உங்களை பற்றின மெமரிஸ் ஞாபகம் வருது. டோட்லி இவர் டவுன் ஆகும். இவருக்கான இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு ரீபர்த் வேணும். நான் லாஸ்ட் டைம் இவர் சிந்திச்சுட்டு ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ரீபர்த் வேணும், மறுபடியும் நானும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் க்ரோ வேணும்னு ஒரு தாட் இவருக்கு லாஸ்ட் டைம் ஃபீல் ஆகி எனக்கு முடியலை. எனக்கு டோட்லி இவர் டவுன் ஆகிட்டு உண்டு. மேபி ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் மனசில் ஆகியிருக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், ஒரு அஃபெக்ஷனாக இருக்கட்டும், அவ்வளோ ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், அவ்வளோ நம்ம ட்ரூ லவ்வோ இல்லைங்க ஒரு ஆத்ம பந்தமோ இதுவும் இவர் ஃபீல் பண்ணிட்டு இல்லை. பட் இந்த ஒரு செப்பரேஷனில் இவர் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. எனக்கு இதுக்கு மேலே முடியாது, நான் டயர்ட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. பட் டீப் இன்சைட் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் வெளியே காட்டிக்கிறது ஐம் ஓகே. ஈகோஸ்டிக்காக ஒரு கேரக்டராக இருக்கலாம். டேரெக்டாக அவங்ககிட்ட வந்து ஒத்துக்கிறதுக்கோ இல்லைங்க ஷேர் பண்ணுறதுக்கோ ஈகோ வந்து தடுக்கதான் இருக்கலாம். பட் இதுதான் இவரோட லாஸ்ட் நைட் ஃபீலிங். இவருக்கு அதனால் இமேஜினேஷனில் எங்கே வாழ்ந்துட்டுருக்காரு. ஏன்னா இவருக்கு மைண்டில் ஒரு தாட் வந்துட்டு உண்டு. எந்த ஆப்ஷனு கிட்ட நான் யாரை பார்த்தாலும் சரி, இல்லைங்க யார்கிட்ட போய் பேசினாலும் சரி, இல்லைங்க எந்த ஆப்ஷனை தேடி போனாலும் சரி, மறுபடியும் மைண்டு தான் அவளை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கு. எனக்கு இதுக்கு மேலே முடியல, டவுன் ஆகிவர் டோட்லி. ரிலேஷனில் ரீபேர்த் வேணும் ஒரு தாட் இவருக்கு மைண்டில் ஃபீல் ஆகி இவருக்கு தோணுது. எப்படி இருந்தாலும் நீங்கள் கரண்ட்லி நீங்கள் எந்த கோபத்தில் இருந்தாலும் கரண்ட் நீங்கள் இவர் மைண்ட் பண்ணாமல் இருந்தாலும் பயங்கர நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா இவர் அத்தனை மாத்திரம் உங்களுக்கு பெயினை கொடுத்துட்டு அதனோட எத்தனையோ தூரம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் புரிய வைக்க நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உண்டு. பட் இவர் எதுவும் மனசிலாகலாம். அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கோபத்தில் இருக்கிறீங்க. இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். பட் எனிவே இவருக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா எப்படி இருந்தாலும் நான் ஃபீல் பண்ண மாதிரி நீ ஃபீல் பண்ணியிருப்பேன். அதனால தான் ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பை இத்தனை தூரம் எஃபோர்ட் கொடுத்தேன். இப்போவும் நான் ஃபீல் பண்ணுற மாதிரி நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஷோராக நீ மிஸ் பண்ணுவாங்க ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. அப்போ இவரோட தோட்டம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் மட்டும் நம்ம இது வரைக்கும் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணலாம். பட் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொண்டு கொடுத்தோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ அழகாக போகும், எவ்வளோ ஹாப்பியாக போகும். ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணது ஒரு தாட் உண்டு. பட் ஈகோ உங்களை மேரேஜ் பண்ணிப்பாரு. இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ரெஸ்னேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுது அப்படின்னா ஷோர் அந்த போஸ்ட் உங்களை மேரேஜ் பண்ணிப்பாங்க. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இவருக்கு உங்களை விட்டுட்டு வேறு எந்த ஆப்ஷன் இவருக்கு மைண்டில் ஏற்றுக்கவும் முடியாது. இவருக்கு 24/7 அதான் சொன்னில்ல நீங்கள் ரெண்டு கனெக்டில் இருக்கும்போது கூட இவர் இத்தனை மாத்திரம் ஃபீல் பண்ணிட்டு இல்லை. செப்பரேஷன் இவருக்கு அத்தனை மாத்திரம் இவருக்கு 24/7 மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. உங்களை பற்றி ஒரு தாட்ஸ் வரதும் மெமரிஸ் ஞாபகம் வரதும் இவருக்கு அத்தனைதும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகுது இவருக்கு. ஸோ அதனால இது ஒரு பர்சன் இந்த ஒரு கரண்ட் இவருக்கு லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் அவேக்கிங் நடக்குது, கர்மா நடக்குது நம்ம சொல்லலாம். இவருக்கு லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் இவர் இந்த ஒரு செப்பரேஷன் இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி லைஃப் இங்கே எதுவும் நடக்காது. எல்லாம் யூனிவர்ஸ் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். நம்ம லைஃப்பில் எப்போ எது வரும், நம்ம லைஃப்பில் எப்போ எது நடக்கும், என்ன நடக்கும் இங்கே யாருக்குமே தெரியாது. நேற்று வரைக்கும் இவர் ரிலேஷன்ஷிப்பை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு கரண்ட் சுச்சுவேஷன் இவர் மனசிலாக்கிட்டு இது எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் இது எனக்கு லைஃப்பில் வர வேண்டிய ஒன்று போல், இதை நான் ஏற்றுக்க வேண்டிய ஒன்று போல், இது எனக்காக தெய்வம் கொடுத்தது போல். அதனால தான் எத்தனை வாட்டி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சேன், என்னால் முடியலை. ஹஸ்பண்டன்ஸ் மோட் இவர் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கிங் நடந்துட்டுருக்கு. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் யூனிவர்ஸ் ஒரு பிளஸ்ஸிங்காக தான் நடக்குது. நம்ம ஜஸ்ட் ஒரு இறைவனோட பார்வையில் நம்ம ஒரு புள்ளி தான். இங்கே எல்லாமே தெய்வம் நினைக்கிறது தான் நடக்கும். எது நடக்குதோ அதை ஏற்றுப்போம். அந்த ஒரு தாட் இவர் வந்துட்டு நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. பட் தெய்வம் நினைக்குது எனக்கு லைஃப்பில் இவங்க தான் பெட்டர் தெய்வம் நினைக்குது. ஸோ அதனால் ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் லைஃப்பை அடிச்சு
தேவையில்லாம நம்ம ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். ஏன்னா ஓவர் திங்கிங் பண்ணி 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 காரியங்கள் எல்லாம் கொலாப்ஸ் ஆனதான் மிச்சம். சிச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். அஸ்பரன்ஸ் மோடுக்கு வந்துட்டு தெய்வம் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்போ நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து கொடுக்குதோ அந்த ஒரு டைம் நம்ம ஏற்றுக்கிற ஒரு தாட்டுக்கு வந்துட்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம லைஃப்பில் நம்ம யாரு கூட கனெக்ட் ஆகணுங்கிறது நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது, தெய்வம் முடிவு பண்ணுறது. ஓகே, அதனால் தெய்வம் எப்போ கொண்டு வந்து சேர்க்குதோ அப்போ நான் ஹஸ்பண்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்குன்னு ஒரு தாட் இவர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் அவேக்கிங் நடந்துட்டு இவர் ஷோர் உங்களை மேரேஜ் பண்ணிப்பார். மேபி உங்களுக்கு பல டைம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், நீ எனக்காக எந்த ஒரு எஃபோர்ட்டு கொடுத்துட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இவர் அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய சொசைட்டிக்காகவோ ஃபேமிலிக்காகவோ அடுத்தவங்களுக்காக வாழ்கிற ஒரு கேரக்டர் இவர் கிடையாது. இவர் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிருக்கலாம், ஃபேமிலி சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிருக்கலாம், காஸ்ட் ரிலீஜன் ஸ்டக் ஆகிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்காக எல்லா சுச்சுவேஷன் பிரேக் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுப்பாங்கிறது அது ட்ரூவான ஒரு விஷயமாகும். ஓகே, ஏன்னா இவருக்கு யாருக்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியாத அளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு ஃபாஸ்ட் டைப் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் மேபி உங்களுக்கு பல டைம் ஃபீல் ஆகுது, நான் மட்டும் தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னா, இல்லைங்க நான் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ பெயினோ எதுவும் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம். டோன்ட் வாரி, இவர் உங்களுக்காக ஹார்ட் சுச்சுவேஷனை பிரேக் பண்ணுவார். பிரேக் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப் ரீபர்த் நமக்கு உண்டு, அது கன்ஃபார்ம். ஓகே, வேறு சில விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் ஒரு லாஸ்ட் நைட் சிந்திச்சுட்டு உண்டு. எதனால இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோட இன்வால்வ்மெண்ட் நடந்துச்சு, யாரெல்லாம் உங்களை பற்றி குறை சொன்னாங்க, எந்த சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆச்சுது, இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுது, இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆனாங்க, இதெல்லாம் உங்ககிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் ஒரு தாட் இவருக்கு மைண்டில் லாஸ்ட் நைட் வந்துட்டு உண்டு. பட் எனிவே இந்த ஒரு போஸ்ட் உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. இவர் கரண்ட்லி உங்களோட இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டுருக்காரு, ட்ரீம் மூலமாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஏன்னா இவரு இப்போ மனசில் இருக்கிற விஷயம் நம்ம எல்லா தப்பும் பண்ணியாச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணியாச்சு, ஒரு போஸ்டரோட ஹார்ட்டையும் பிரேக் பண்ணியாச்சு, அவங்க ட்ரஸ்ட்டையும் பிரேக் பண்ணியாச்சு. இனி அவங்களுக்கு நம்ம மேலே எப்படி நம்பிக்கை வரும், இனி எப்படி நம்ம அவங்க கண்ணுக்கு முன்னாடி போய் நிற்கிறது. பட் எனிவே இவருக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம பண்ண மிஸ்டேக் நம்ம அனுபவிக்கிறோம், கர்மாவை நம்ம அனுபவிக்கிறோம். ஷோராக நம்ம யூனிவர்ஸ் இந்த மாதிரி ஒரு டீப் கனெக்ஷன் இருக்கிறனால ஷோராக இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்ணுக்கு முன்னே கொண்டு வந்து விடுவாருங்கிற ட்ரஸ்ட்டோட இந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் கட்டாயம் ரீபர்த் உண்டு. சம்டைம் உங்களுக்கு தாட்ஸ் இருக்கலாம், நானும் கோபத்தில் இருக்கேன், அவனும் ஈவோவில் இருக்கான், எப்படி ரிலேஷன்ஷிப் ரீபர்த் வரும்னு நினைக்கலாம். அதுதாங்க மேஜிக்கல் மிராக்கல் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறது. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய டைமில் அது கரெக்டாக நடக்கும். அது யார் பிடிச்ச இடத்துல நிற்க சொல்லுவாங்கல்ல, அது என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு கோவம் இருக்கலாம், அவங்களும் ஈவோவில் இருக்கலாம். பட் நம்ம யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுற பட்சத்தில் ஷோராக நமக்கு அது நடக்கும். மேஜிக்கல் மிராக்கல் மாதிரி நடக்கும். ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருங்க, ஃப்யூச்சர் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணாங்க, அது எப்படி நடக்கும், அது நடக்கும். ஓகே, அது நடக்கும். பட் நம்ம எல்லோரும் வாழ வேண்டியது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். 24 வரைக்கும் பட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. தேவை நம்ம ஓவர் திங்கிங் பண்ணாதுங்க. உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஹை வைப்ரேஷன் இருக்க ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு உள்ளது நாளைக்கு பார்த்துக்கலாம். அது நடக்க வேண்டிய ஒரு எல்லாமே நம்ம லைஃப்பில் அப்படி தாங்க, நடக்க வேண்டிய டைமில் கரெக்டாக நடக்கும். ஓவர் திங்கிங் பண்ணனாலேயோ அவசரப்பட்டனாலேயோ நீங்கள் மாடியில் போய் குதிக்க போகிறதுனால எதுவும் இங்கே நடக்க போகிறது கிடையாது. அது நடக்க வேண்டிய டைமில் கரெக்டாக நடக்கும். ஸோ நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஃப்யூச்சரையும் ஃபாஸ்ட்டு நினைக்கக்கூட ஒரு டைமில் நமக்கு லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். ஓகே, அது எப்போ நடக்கும் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நமக்கு மாறுது. ஓகே, ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஓகே, இன்றைக்கி நம்ம எழுப்பிட்டோம், இந்த டேயை நம்ம எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது, இந்த ஒரு டேயை நம்ம எப்படி முன்னோட்டு கொண்டு போகிறது, அப்படி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஓகே, ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மேக்ஸிமம் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த் உண்டு, மேஜிக்கல் மிராக்கல் மாதிரி நடக்கும். உங்களை மேரேஜ் பண்ணிப்பாங்க. உங்களுக்காக இது வரைக்கும் எந்த ஒரு எஃபோர்ட்டு கொடுத்துல அப்போ இவர் ஷோராக எஃபோர்ட் கொடுப்பாரு. அதுதான் இங்கே ட்ரூவான விஷயம். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 37 இம்பார்ட்டன்ட், 35 இம்பார்ட்டன்ட், 32 இம்பார்ட்டன்ட், 31 இம்பார்ட்டன்ட், 34 இம்பார்ட்டன்ட். ஓகே, 25 இம்பார்ட்டன்ட், 27 இம்பார்ட்டன்ட், 23 இம்பார்ட்டன்ட், 24 இம்பார்ட்டன்ட், 47 இம்பார்ட்டன்ட், 43 இம்பார்ட்டன்ட், 45 இம்பார்ட்டன்ட், 42 இம்பார்ட்டன்ட், 41 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட். ஏஜ் ஓகே. இனி இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். எஸ் ஓகே.
நீ இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீ சீசன் மூமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.